ஏன்னா இவ்வளோ பெரிய கூப்பிட்டு வர வச்சு எல்லாரையும் பாட வச்சு என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம பாடும் இது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கெல்லாம். மாயனெல்லாம் வீட்டில் இருந்தாலும் இங்கே வந்து எல்லோரும் முன்னாடி பாடும்போது நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும், இன்னும் இளமையாகிடும். இவங்க இளமையாக இருக்கிறது காரணமே இப்படி பாடி பாடி தான். இல்லை பாட்டுனாலே அது நிச்சயமாக நம்மளுக்கு வந்து 45 வயசில் இப்படி இருக்காங்க. இல்லை இது வந்து பாட பாட எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வரும், சந்தோஷம் வரும். இது மாதிரி அடிக்கடிக்கு நீங்கள் எல்லாம் வந்து பாடணும். நாங்களும் உங்களுக்காக வந்து உட்காந்து கேட்பேன். நல்ல பாட பாட நம்ம தெம்பாயிடுவோம். ஐயோ பாடணுமே, ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க யார் என்ன நினைக்கிறது, உங்களுக்கு நீங்களே ராஜா, உங்களுக்கு நீங்களே ராணி. ஆமாம், அந்த மாதிரி கூட நல்லா பாடினாங்க. சூப்பராக பண்ணாங்க. வெரி குட், நல்லா பாடினாங்க. நிறைய பேர் அந்த அம்மா நல்லா பாடினாங்க, இன்னொரு அம்மா நல்லா பாடினாங்க. எல்லோரும் நல்லா தான் பாடினீங்க. யாரையும் இந்த இவங்க கூட நல்லா பாடினாங்க. அவரும் நல்லா கண்ணடிக்காரரும் நல்லா பாடினார், சாரும் நல்லா பாடினார், இவரும் நல்லா பாடினார். ரொம்ப மட்டமாக பாடுறது ராஜா மட்டும்தான். எல்லாம் நீங்களும் பாடினல. ஆமாம், ஏன்னா ஜாலியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நல்லா பாடல நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம ஜாலியாக பாடுறோம். இது வந்து என்ன, இது பெரிய எந்த ஃபங்க்ஷனாக, நம்ம குடும்ப ஃபேமிலி ஃபங்க்ஷன். நம்மளாம் ஜாலியாக பாடி ஜாலியாக போட ஒரு 1 hour 2 hours வந்தால் கூட நம்ம நல்லா பாடி நல்லா. என்னங்க நான் பேசினது ஸ்டைலாக எண்ணத்தில் கை வச்சு பார்த்துருக்குறீங்க. நல்லா அவங்க கூட நல்லா பாடினாங்க. அவங்க ஒரு கை தட்டிட்டுங்க. அவங்க தெலுங்கு படம் 4-5 படத்துக்கு மியூசிக் டைரக்டர். அவங்க நல்ல மியூசிக் டைரக்டரு. தமிழ் படம் பண்ணிட்டு இல்லையா? தமிழ் படம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா பண்ணால் அவங்க சான்ஸ் கொடுக்குறது சான்ஸ் இருக்குது அவங்க. ஏன்னா அவங்க இப்போ நானாவது படம் வந்து இப்போ ஒரு 2 படம் தான் பண்ணுறேன். வைஜெயந்தி ஐபிஎஸ் பண்ணிட்டுருக்கேன், இன்னொரு படம் பண்ணிட்டுருக்கேன். அவங்க இப்போ நிறைய படம் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் லேடிஸ் டு லேடிஸ் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆம்பளைகளுக்கும் கொடுப்பாங்க பாட்டு. ஆமாம், ஏன்னா நீங்கள் என்கரேஜ் பண்ண தான் இவங்க இந்த மாதிரி ஆள்லாம் வெளியில் வர முடியும். இல்லைன்னா உள்ளவே இருப்பாங்க. நம்ம தான் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்து தைரியமாக வர வைக்கணும். அப்போ தான் அவங்க முன்னுக்கு வர முடியும். அதனால் இப்போ இவங்கள கூட நான் ரெக்கார்டிங்கில் தைரியமாக பாட வச்சேன். அப்போ ரொம்ப கூச்சப்படுவாங்க. இப்போ தான் சிரிக்கிறாங்க, பல்லு தெரியுது. பல்லே தெரியாது. நான் சொல்ல பல்லையாவது காமிப்பாங்க. அவ்வளோ வெக்கப்படுவாங்க மேடையிலலாம் கூட. அப்புறம் பார்த்தா நல்லா பாடி இப்போ மியூசிக் டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆகணும்னு நினைக்கணும். அதுக்காக சொல்ல வரேன் நான், வேறு ஒன்றும் சொல்லலை. நம்ம மனசுக்குள்ளே நிறைய திறமை இருக்குது. ஆனால் நம்ம கூச்சப்பட்டுன்னு விட்டுருவோம். கூச்சப்படக்கூடாது. என்னத்தை கூச்சப்படணும்? ஆம்பளை மட்டும் தான் பாடணுமா? நம்மளாம் நான் லேடி என்னை 9 எடுத்துகிறாங்க. நல்லா பாடணுன்றதுக்காக சொல்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா பாடினீங்க. நல்ல ப்ரோக்ராம் இது. இவங்க நிறைய இந்த மாதிரி நடத்தணும். நம்மளாம் இதை மாதிரி அடிக்கடி வந்து ஒட்டு மீட் பண்ணி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு இவரை பார்க்கும்போது இந்த மீச முருகேஷ் ஞாபகம் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தெல்லாம் மீச முருகேஷ். ஆமாம், என்கிட்ட தான் டைமிங் வாசிந்தார் அவர். இவர் திடீர்னு பார்த்த உடனே மீச முருகேஷ் மாதிரி இருக்கிறாரு, வந்துட்டார் அவர் மறுபடியும். சில பேருக்கு மீசை நல்லா